ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சொதப்பலான கேசரி சூப்பராக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் திராட்சை, அப்புறமா பாதாம், முந்திரி தான் போடுவோம். பாதாம் பார்த்தோன்னா சமூகம் பெரிய இடம் போட நினச்சிடாதீங்க, ரொம்ப பெரிய இடம். அப்புறம் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு திராட்சையும் கட் பண்ணி வச்சுக்க பாதாமையும் தனித்தனியாக லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும் கேசரி. நான் இன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்குன்னு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் காமிக்கிற மாதிரியே மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, அந்த கேசரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக் வந்துட்டு அந்த கிண்டுற சமயத்தில் நம்ம அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப கட்டி ஆயிரும், இல்லைன்னா கல் மாதிரி ஆயிரும், உப்புமா மாதிரி ஆயிரும். ஸோ நான் காமிச்சிருக்க கப்பில் கரெக்டாக ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன். ஸோ அந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த திராட்சையும் முந்திரியும் நம்ம வறுத்த நெய்யில் அந்த ஒரு கப்பு ரவையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி ஆயிரும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கையில் செல்லை வச்சுட்டு இன்னொரு கையில் ஊற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க, கேசரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆகிடுச்சு, கட்டியாக ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் விடாமல் ட்ரை பண்ணாலும் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தட்டில் போட்டு கார்னிஷ்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. பட் சொதப்பலாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தட்டு காலி ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கேசரி சூப்பராக வரும், ஓகேவா? பை.